Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சப் டோட்டல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான். இப்போ அதுக்கு நம்ம எடுத்திருக்க ஒரு டம்மி டேபிள் தான் இது. இதில் நம்ம டேட், கம்பெனி நேம், குவான்டிட்டி, ரேட், சார்ஜஸ், நெட் அமௌண்ட், ஐடென்டிஃபையர் பை செல் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். அதுல இருந்து இது மாதிரி டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூனிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறோம். அடுத்தது நம்ம இந்த கம்பெனி நேமை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நம்ம கம்பெனி நேம்ஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இது மாதிரி ஹெட்டரை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பை செல் அப்படின்றத நம்ம எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னா ரெண்டு கிரைட்டீரியா, ஒன்னு கம்பெனி படியும் இன்னொரு ஐடென்டிஃபையர் படியும் நம்ம எடுக்கணும். அதனால சம் இஃப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் ரேஞ்ச் என்னன்னு கேக்குது, நம்ம நெட் அமௌண்ட் தான் சம் ரேஞ்ச். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா, அடுத்து கிரைட்டீரியா ரேஞ்ச் என்னன்னு கேக்குது, கம்பெனி பேரு, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எது ஈக்குவலா இருக்கணும், கம்பெனி ஏ. இந்த ஜே காலம்ல என்ன வருதோ அதனால காலமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மோட ஐடென்டிஃபையர்ஸ் காலம், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், இங்க இருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இதுக்கு நம்ம ரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கானது வந்துடும். ஓகேங்களா? இதை நம்ம டிராக் பண்ணிக்கிட்டா செல்லுக்கானதும் வந்துடும். ஸோ இதை நம்ம திருப்பி கீழே டிராக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஒரு கம்பெனிக்கானதும் வந்துடும். ஸோ இதோட ஃபார்மேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட கரன்சி மாறிடும். அடுத்து டோட்டல் எப்படி போடுவோம், பை மைனஸ் செல். இதுதான் நம்மளோட டோட்டல். இதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இதோட சப் டோட்டல் வந்துடும். சரிங்களா? ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபையருக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. சரி, அதுவே நான் இங்க ஃபில்டர் செலக்ட் பண்ண எனக்கு மாறணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு சொன்னா அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி ஒரு யூனிக் ஃபார்முலா தேவைப்படும். அதனால நம்ம இந்த செல்லி அதை பேஸா யூஸ் பண்ணிப்போம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு நம்ம டேட்டா வேலிடேஷன் கொடுக்க போறோம். டேட்டா வேலிடேஷன்ல லிஸ்ட் கொடுத்துட்டு சோர்ஸை இந்த செல்லை செலக்ட் பண்ணி ஹேஷ் ஸ்பில் ரேஞ்ச் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட இந்த டேட்டா வேலிடேஷன் ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ஒரு டிராப் டவுன் மாதிரி ரெடி ஆயிடும். அடுத்தது நமக்கு ஏத்த மாதிரி இங்க மேல இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்மேட்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பை செல் எப்படின்னா இங்க மேல போட்டதே தான், ஈக்குவல் டு சம் இஃப்ஸ் சம் ரேஞ்ச் நம்மோட நெட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா, கிரைட்டீரியா ரேஞ்ச் ஒன் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா, கம்பெனி நேம், இதில் காலம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கமா, ஐடென்டிஃபையர் காலம் இதை ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவல் ஆயிருந்தா அதனால இதை ரோவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல காலம் நம்ம செல்லுக்கு டிராக் பண்ணுவோம். அதனால இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நமக்கு தேவையானது இங்க வந்துடும். ஸோ ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் பை மைனஸ் செல் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இங்க நீங்க கம்பெனி பேரை மாத்த நமக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க இப்படிதான் கிடையாது, உங்களுக்கு இதே இடத்துல பை செல் டோட்டல் அப்படின்னு நீங்க கூட கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இந்த யூனிக் கொடுத்துட்டு இந்த பை செல் டோட்டல் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு யூனிக்கா எடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்தது நமக்கு இங்க போயிட்டு இதை டெலீட் பண்ணிடுங்க. டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி ஹேஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கானது வந்துடும். ஸோ நீங்க பை வேணும்னா பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் பாருங்க. உங்களுக்கு இங்கேயே நீங்க பை செல், அதுவே நம்ம டோட்டல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க blank வரும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்க, இஃப் இங்க மேல இருக்கிறது டோட்டலா இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுவே டோட்டலா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு
இந்த K17க்கு பதிலா by ஓகேங்களா. ஸோ இதை ஓப்பன் ப்ராக்கெட் மைனஸ் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதை செல்லா மாத்திட்டு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நமக்கு ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க கம்பெனி பி செலக்ட் பண்ண உடனே இங்க இருந்து 1059 வருது. ஏ செலக்ட் பண்ண உடனே இங்க இருக்க 2539 வருது. கம்பெனி சி செலக்ட் பண்ண உடனே 5382 இங்க இருந்து வருது. அதுவே நம்ம இங்க போயிட்டு பை மாத்தணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற டேட்டா வருது பாருங்க. அதுவே நம்ம செல் மாத்தணும்னு சொன்னா இங்க இருக்க டேட்டா வருது. ஓகேங்களா. இப்படிதான் நம்ம இந்த யூனிக் சம்மிப்ஸை வச்சு இது மாதிரி ஒரு சப்டோட்டல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.